செந்தமிழ் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு திருநங்கையை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார். அப்படியே கொதிச்சு போய் நக்கல் நையாண்டி பண்ண தொடக்கிறார்கள். யார்? இந்த தாவேகா கும்பலும் இந்த திமுக கும்பலும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நக்கலாக திமுக காரணம் இந்த விஜய் கட்சிக்காரனும் ரொம்ப கேவலமாக கொச்சையாகப்படுத்துகிறாங்க. விஜய் கட்சிக்காரனுக்கு ஒரு படி மேலே போய் அந்த பொண்ணு ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு பாருங்கள், டான்ஸ் எல்லாம் போடுது பாருங்கள். இனிமேல் சீமான் கட்சி திருநங்கை கட்சி, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறவங்க கட்சின்னு சொல்லி அவதூறாக பரப்புகிறாங்க. அந்த பெண்ணுக்கு டான்ஸு தானே போட்டா? திருநங்கைகளை இந்த நாட்டில் எவ்வளோ கீழ்த்தரம் பண்ண முடியுமோ, அசிங்கப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாழ வழி இல்லாமல் கைத்தட்டி பாலியல் தொழில் செஞ்சு பல பேர் வாழ்க்கை விட்டு சொந்த வீட்டை விட்டு துரத்தப்பட்டு அனாதியாக்கி தனக்குன்னு ஒரு சொந்தங்கள் இல்லாமல் அவங்களே சொந்தங்களாக இருந்து இந்த மனித பிரிவில் அவங்க கேட்குறது காசு பண்ணலடா, ஒரு பார்த்தா சின்னசாக சிரிப்பு, சின்னசாக மனுஷன் பார்க்கும்போது சின்னசாக சிரிக்கிறல, அந்த மாதிரி சின்னதாக ஒரு மனித சிரிப்பு கேட்குறாங்க. அதை கூட கொடுக்காம அவங்கள 9 பொட்டை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துறீங்க. ஆனால் அந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துக்கிறான் சீமான். உங்களுக்கு ஏற்றுக்க மனசு இல்லைனாலையும் அவங்கள புறக்கணிக்காதீங்க. திருநங்கையோட வழி என்னான்றது அவங்கள மாதிரி ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கடா, புடவை கட்டி உங்களுக்கு தெரியும். ரோட்டில் போய் பாருங்கடா, உங்களுக்கு தெரியும். ஐயோ என் நாய்களா, உங்களெல்லாம் மனிதர்களாடா, நீங்களாம் மனுஷங்களா, நீங்கள் மனித பிறவிகளாடா. நீங்கள் சீமான் மேலே 1000 விமர்சனம் வைக்கலாம், ஆனால் இந்த மாதிரி திருநங்கைகளுக்கு ஊனமற்றவர்களுக்கு வாய்ப்பு தரான்னா உண்மையிலே பாராட்டணும். அதனால் தேடி போய் விதவைகளுக்கு வாய்ப்பு தரான், திருநங்கைகளுக்கு வாய்ப்பு தரான், ஊனமற்றவர்களுக்கு வாய்ப்பு தரான் தன் கட்சியில். நீங்கள்லாம் மனுஷங்களாடா. அவங்கள கூட கேவலப்படுத்துங்க. சீமான் உண்மையிலேயே நல்ல மனுஷன்டா. விஜய் மாதிரி ஒரு எப்படி சொல்கிற, விஜய் ரசிகர்களை மாதிரி ஒரு வேணடாடி. உங்களெல்லாம் என்ன திட்டினாலே அசிங்கம், திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன்.